கம்பெனி சைட்ல என்னென்ன மாரி ரோல் இருக்குலாம் இப்போ கரண்ட்டா ஓப்பனிங்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. டிமாண்ட் அங்க கம்பெனி சைட்ல என்னவா இருந்துட்டு இருக்கு? பேசிக்கா இப்போ கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா, கம்பெனி சைடுல இப்போ கம்பெனி சைட்லயுமே ஓப்பனிங்ஸ் இருந்துட்டு இருக்கு. பட் ஃப்ரெஷர் சைட்லயுமே சரி, எக்ஸ்பென்சிவ் சரி நெறைய பேர் வந்து தடுமாறுறாங்க. இன்னும் ஸ்டில் வந்து வேலைக்கு போறதில்ல. அவங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால தான் கம்பெனிஸ்ல அவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து சரிப்படுத்தி, என்னென்ன விஷயத்த நீங்க உங்க ஜர்னில பார்த்துருக்கீங்க? ஆஸ் அ கேண்டிடேட்டா ஒரு ஜாப் சீக்கரா இருக்கவங்க 2 விஷயம் தான் ரொம்ப மெயினா பார்க்கணும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. ரொம்ப லோவா இருக்கவங்களுக்கு தான் அந்த 3 மந்த்ஸ்ன்றது. மோஸ்ட்லி 100% ஆமா. மூவ் பண்ணிடுவீங்க. 100% மூவ் பண்ணணும். யார் வந்தாலுமே. யார் ஓகே. வந்தாலும். ஸோ இப்போ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ உங்கள்ட்ட வராங்கன்னா, அது எந்த மாரி இருக்கும்? ஸோ மோஸ்ட் ஆஃப் கால்ல பேசுற கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, நேர்ல வரவங்களா இருந்தாலும், அவங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ் என்ன ஃபீ வாங்குறீங்க அப்படின்றது தான் பெரிய டவுட்டாவே இருக்கும். ஸோ நாங்க இந்த மாரி கேண்டிடேட்ஸ் அதாவது ஆல்ரெடி கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக மட்டும் வருவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நாங்க வந்து ப்ரியரா எதுவுமே சார்ஜ் ஃபீஸ் பண்றது கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் மோட் தான். ஸோ அவங்க பிளேஸ் ஆன பிறகு அவங்களோட சேலரீஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர, இனிஷியலாக நாங்கள் எந்த அமௌண்ட்ஸுமே அவங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே. சூப்பர் கிரேட். ஹலோ டெக்கீஸ். இன் டுடேஸ் பாட்காஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் கிருத்திகா அவங்களோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க ஒரு ஹெச்ஆர் கன்சல்டன்ட்டா லாஸ்ட் ஒரு 4 டூ 5 இயர்ஸா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ஜாப் எடுத்து தர ஜாப் மார்க்கெட் செட் லைக் ஒரு ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, ஜாப் புதுசா எடுக்கணும் இல்லைன்னா ஜாப் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு அந்த ஒரு கைடன்ஸ் தந்துட்டு இருக்க ஸ்பேஸ். பிளஸ் அவங்கள வேற ஜாப்ல பெட்டரா பிளேஸ் பண்ணி தர இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. போத் கம்பெனி சைட்லயும் சரி, கேண்டிடேட் சைட்லயும் சரி. ஸோ நம்மளோட சேனல்ல வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நிறைய பேருமே ஜாப் சீக்கிரம் தான் மெயினா இருந்துட்டு இருப்பீங்க. ஒன்னு ஃப்ரெஷரா வேலை தேடுவீங்க, இல்லைன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க வேற ஏதாவது கம்பெனிக்கு மூவ் பண்ண நினைப்பீங்க. ஸோ அதனால இவங்களோட 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஃபர்தரா இவங்களோட ஜர்னி எப்படி இருந்துச்சு, ஒரு கம்பெனிஸ்ல என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஃப்ரெஷர்ஸ்ட, எக்ஸ்பீரியன்ஸ்ட, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா நீங்க இல்லைன்னா ஜாப் சீக்கர்ஸா நீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ஏ டு ஜெட் நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப வேல்யூவா இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் கிருத்திகா ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஸோ தேங்க்யூ. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்தெந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட டே டு டேல எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் 2020ல இந்த ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃப்ரம் த்ரூஅவுட் த ஜர்னி வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். டே டு டே வந்து கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், அவங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸு அண்ட் கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு வேரி ஆயிட்டே இருக்கு. 2020ல பார்த்ததுக்கும், இப்போ 25ல நாங்கள் பார்க்குறதுக்கும் வந்து நிறைய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ரோலுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸும். சோ, இப்ப நீங்க நெறைய பேத்த வந்து ரீசென்ட்டா உங்களோட ஜர்னில பிளேஸ் பண்ணிட்டு கம்பெனி சைட்ல குடுத்துட்டு இருக்கீங்க. சோ, என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே என்ன இருக்குன்னா, கம்பெனி சைட்ல என்னென்ன மாரி ரோல் இருக்குலாம் இப்போ கரண்ட்டா ஓப்பனிங்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. டிமாண்ட் அங்க கம்பெனி சைட்ல என்னவா இருந்துட்டு இருக்கு? பேசிக்கா இப்போ கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா, கம்பெனி சைடுல மோஸ்ட் ஆஃப் டெவலப்பர் ரோலுக்கு வந்து அதுவும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அதாவது முன்னலாம் கம்பெனில பார்த்தீங்கன்னா, டெஸ்டருக்கு தனியா, டெப்ளாய்மென்ட்க்கு தனியா, அண்ட் டெவலப்மென்ட்க்கு தனியா, ஃப்ரண்ட் எண்டுக்கு தனித்தனியா வந்து ரோல்ஸ் நெறைய வச்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லா கம்பெனிலும் என்ன பண்றாங்க, டிஃபரெண்ட் ரோல்ஸுக்கு நான் வந்து கேண்டிடேட்ஸ் ஹையர் பண்றத விட, எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக்கா இப்போ ஜாவா ஃபுல் ஸ்டாக், பைத்தன் ஃபுல் ஸ்டாக் அந்த மாரி ஃபுல் ஸ்டாக் படிச்ச கேண்டிடேட்ஸ தான் மோஸ்ட்டா பிரிஃபர் பண்றாங்க. ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்தா எண்ட் டூ எண்ட் அந்த பெர்சனே வந்து ஹேண்டில் பண்ற மாரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, டெவலப்பர்ஸ்க்கு வந்து இப்போ அதிகமான வேக்கன்ஸீஸ் டிமாண்ட் இருக்கு. போயிட்டு இருக்கு. டிமாண்ட்ஸ் அதிகமா இருக்கு. அதே மாரி பவர் பிஐ, மெயின் ஃப்ரேம் ஸோ இந்த மாரியான கேண்டிடேட்ஸுக்கும் வந்துட்டு எம்என்சிஸ்ல ஹியூஜ் ஓப்பனிங்ஸ் இருக்கு. பவர் பி மெயின் ஃப்ரேம் மீன்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ பவர் பிஐ அண்ட் மெயின் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா இன்ஜினியரிங் மொத்தமா டேட்டாஸ வந்து எப்படிலாம் ஹேண்டில் பண்றது, அந்த டேட்டாவ த்ரூ அவுட் ஹேண்டில் பண்றதுக்கான பெர்சன்ஸ வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. பவர் பி யூஸ் பண்ணி. ஆ. ஓகே. தட் ஹியூஜா பார்த்தீங்கன்னா, மெயினா டெவலப்பர்ஸ் பைத்தன், ஜாவா இந்த மாரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ தான் ஹையர் பண்றாங்க. ஓகே. இப்போ கம்பெனி சைட்லயுமே ஓப்பனிங்ஸ் இருந்துட்டு இருக்கு. பட் ஃப்ரெஷர் சைட்லயுமே சரி, எக்ஸ்பென்சிவ் சரி நெறைய பேர் வந்து தடுமாறுறாங்க. இன்னும் ஸ்டில் வந்து வேலைக்கு போறதில்ல. சோ, நீங்க கேண்டிடேட் சைட்லயும் பார்த்திருப்பீங்க. சோ, இவங்களோட சைட்ல ஒரு ஜாப் சீக்கர் சைட்ல அவங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால தான் கம்பெனிஸ்ல அவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து சரிப்படுத்தி, என்னென்ன விஷயத்த நீங்க உங்க ஜர்னில பார்த்திருக்கீங்க? நெறைய பேர் எப்படி ஸோ வராங்க? கேண்டிடேட்டா ஒரு ஜாப் சீக்கரா இருக்கவங்க 2 விஷயம் தான் ரொம்ப மெயினா பார்க்கணும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன். ஸோ எல்லா எம்என்சிஸ்லயுமே வந்துட்டு முன்னலாம் வந்து நெறைய ஸ்க்ரம் மாஸ்டர்ஸ் அது நெறைய பேர் இருப்பாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே கிளையண்ட்ஸ் கூட வந்து கான்டாக்ட் பண்றது, கிளையண்ட்ஸ் கிட்ட இருந்து ரெக்கமெண்ட் வாங்குறதுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனா கரண்ட் சினாரியோல பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்பர்னா அவரே வந்து கிளையண்ட் சைட்ல கான்டாக்ட் பெர்சனா இருக்கணும். ரெக்கமெண்ட்ஸ் வாங்கிக்கணும். கிளையண்ட் கூட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கணும் அப்படின்ற மாரி இருக்கனால கம்யூனிகேஷன் ரொம்ப ஹியூஜா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஒரு
டெவலப்பரா போறோம், ஒரு ஐடி எம்என்சிக்குள்ள போறோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதர் தென் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஷார்ட் அண்ட் ஈஸியா வந்து லேர்ன் அதாவது ரொம்ப ஷார்ட் டெர்ம்ல கிராஸ்ப் பண்ணிக்கிற டெவலப்பர்ஸா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. குயிக் லேர்னிங் அண்ட் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டெவலப்பர்ஸ்க்கு. 2 வச்சிருந்தாவே கம்பெனி எஸ். சைட்ல ஓகேவா இருக்காங்க. அதே மாரி இப்ப கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து பார்க்குறப்ப, இப்ப இனிஷியலா ஸ்டார்ட் பண்றப்போ எம்.என்.சி சைட் போலாமா? இல்ல ஸ்டார்ட் அப் சைட் போலாமா? நீங்க பிரிஃபரபிளா எம்.என்.சி, ஸ்டார்ட் அப் எல்லாத்துலயும் வொர்க் பண்ணியிருப்பீங்க. எதுல வந்து அவங்களோட கரியர் குரோத் இருக்கும்? எந்த மாரி வந்து சஜெஸ்ட் நான் பண்ணுவீங்க? என்ன கேட்டா நான் என்ன சொல்வேன்னா, ஸ்டார்ட் அப்ஸ் பிரிஃபர் பண்ணலாம். ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஸ்டார்ட் அப் பிரிஃபர் பண்ணலாம். ஏன்னா ஸ்டார்ட் அப்ன்றப்போ நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கும் அவங்களுக்கு. எம்என்சினா வந்து நல்ல கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எம்என்சியோட லோட்ஸ நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஓகே. அதனால ஸ்டார்ட் அப்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது பெட்டர். ஸோ ஃப்ரெஷ்ஷா இருந்து ஸ்டார்ட் பண்றப்போ எஸ். ஸ்டார்ட் அப்ல ஆமா ஸ்டார்ட் பண்ணலாம். பெட்டர். பேசிக்கா இப்ப நீங்க டெவலப்மெண்ட் இது எல்லாத்துக்குமே நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கெல்லாம் சேலரி எந்த ரேஞ்சுல குடுக்குறாங்க? ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு எவ்வளோ குடுக்குறாங்க? இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்னா எவ்வளோ வரைக்கும் குடுக்குறாங்க? ஸோ எல்லாமே பேஸ்ட் ஆன் ஸ்கில்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். பேசிக்காவே பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலா டெவலப்பர்ஸோட பே வந்து 6.5 அண்ட் அபோவ் தான். நார்மலா இப்ப நம்ம ஃப்ரெஷரா ஒரு நல்ல ஒரு காலேஜ்ல படிச்ச ஸ்டூடண்ட் ஹையர் பண்றாங்கனாவே வந்து 6.5 எபோவ் தான் வந்து ஹையர் பண்றாங்க. ஸோ 6.5ல இருந்து அப் டூ 24 எல்பிஏ வரைக்குமே எடுக்கலாம். ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 3 இயர்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்னா அவங்க 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு ஜாப் ஸ்விட்ச் பண்றாங்கன்னா, அவங்க ஒரு 15ல இருந்து 25 வரைக்குமே அவங்க ஏர்ன் பண்ண முடியும். ஓகே. காட் இட். ஸோ இப்ப நெறைய பேர் இப்ப ஜாப் எடுக்கிறதுலயுமே ஒரு கரியர் கேப் இருந்துட்டு இருக்கும். ஒரு நான் ஐடி சைட்ல படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இவங்கலாம் வந்து ஜாப் எடுக்கணும்னா என்ன ஸ்பெசிஃபிக்கா பண்ணலாம்? என்ன மாரி விஷயங்கள ஃபாலோ பண்ணலாம்? அவங்க இப்போ கெரியர் கேப் இருக்கு. நான் ஐடில இருந்து நான் ஐடி ஸ்விட்ச் பண்ணணும் அப்டின்னா, அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு டெவலப்பர் சைட்லயோ, இல்ல ஏதாவது ஒரு புரோகிராமிங் ஸ்கில் வந்து அவங்க நல்லா லேர்ன் பண்ணியிருக்கணும். அதுல பிஓசிஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தாலும் ஓகே. அண்ட் அலாங் வித் தட் வந்து கம்யூனிகேஷன்ஸ் பிரிஃபரபிள். ஓகே. ஸோ கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிரிஃபரபிளா மெயினா இம்பார்ட்டன்ட். இருந்துட்டு இருக்கு. ஆமா. இப்ப நான் ஐடிலருந்து ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. இப்போ ஒரு 2 இயர்ஸ் நான் ஐடில இருக்காங்க. ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்கன்னா, அவங்கலாம் வந்து எவ்வளோ தூரம் பொட்டன்ஷியலா ஏர்ன் பண்ண முடியும்? எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு? பேசிக்காவே இப்போ அவங்களோட இப்போ 2 இயர்ஸ் வந்து நான் ஐடில இருந்திருக்காங்க. அடுத்து ஒரு 1 இயர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அலாங் வித் ஒரு அதாவது ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம 3ன்னு தான் கன்சிடர் பண்ணுவோம். ரிலவன்ட் வந்து வேரி ஆகும். பட் ஓவரால் 3ன்னு கன்சிடர் பண்றப்ப அவங்களுமே ஒரு 6.5க்கு மேல பிளேஸ் ஆக முடியும். 6.5 எஸ். எல்பிக்கு மேல மூவ் பண்ண முடியும். ஸோ இப்ப நீங்க ஹெச்ஆர் கன்சல்டன்ட்டாவும் இப்போ வொர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இப்ப இந்த மாரி விஷயங்களையும் ஷேர் பண்ணீங்க. ஃபர்தரா இப்போ வந்து நீங்க பிளேஸ் பண்ணி தர்றது கேண்டிடேட் சைட்ல யாரெல்லாம் வேலை தேடுறாங்களோ, கம்பெனிஸ்ல தேடுறாங்களோ, நீங்க வந்து புஷ் பண்ணி குடுக்குறீங்க. ஸோ அப்படி குடுக்குறப்போ இப்ப எவ்வளோ சேலரில வரவங்களோ எவ்வளோ வரலன்னு நீங்க உங்களோட ஜர்னில புஷ் பண்ணி குடுத்துருக்கீங்க. ஏன்னா நெறைய பேருக்கு எவ்வளோ ஹைக்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஆல்ரெடி வொர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு. ஸோ அந்த மாரி எவ்வளோ மேக்ஸிமம் ஹைக் எவ்வளோ சேலரில வந்தவங்க எவ்வளோ சேலரிக்குலாம் போயிருக்காங்க உங்க மூலியமா? ஓகே. பேசிக்கா பார்த்தீங்கன்னா, நாங்க எப்பவுமே இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நாங்க வந்து புஷ் பண்ணுவோம். ஸோ வாட்டெவர் இட் இஸ் நான் ஐடி இங்க ஒர்க் பண்ணினா ரிலவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 6 மந்த் அந்த மாரி பிராக்டிகலா இருந்தா போதும். ஸோ நாங்க ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் கன்சிடர் பண்ணி பிளேஸ் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 3 லேக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு 9 லேக்ஸ் வரைக்குமே வாங்க முடியும். ஏன்னா நமக்கு வந்து அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பாயிண்ட். ஸோ அப் டூ 9 லேக்ஸ் வரைக்கும் நம்மளால அவங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வாங்கி தர முடியும். ஓகே. ஸோ ஆல்ரெடி இப்போ 3 லேக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்கன்னா, அப் டூ 9 ஆமா. லேக்ஸ் வரையும் மூவ் 9 பண்ணலாம். லேக்ஸ் இப்ப வரைக்கும். அதுவே இப்ப அவங்க நான் ஐடில இருக்க கரியர் கேப் இருக்காங்கன்னா, அவங்க வந்து அடிஷனலா வந்து கோர்ஸஸ் எல்லாமே எடுத்து லேர்ன் பண்ணா தான் மூவ் பண்ண முடியுமா? இல்ல லேர்ன் பண்ணாம இருக்கவங்களும் பண்ணலாமா? எப்படி அது? இல்ல லேர்ன் பண்றவங்களும் ஆல்ரெடி இப்ப நான் ஐடில இருந்திருப்பாங்க. ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க. அந்த மாரி இருக்க கேண்டிடேட்ஸும் நம்மளால புஷ் பண்ண முடியும். அலாங் வித் தட் இப்ப எதுவுமே கோர்ஸ் பண்ணல. நான் இனிமே தான் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கும் நம்மளால கைடன்ஸ் குடுத்து அண்ட் அவங்களோட பேசிக் பேல வந்து ஒரு 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் பெட்டர் பே வந்து நம்மளால வாங்க முடியும். ஓகே. இப்ப அந்த கோர்ஸோட டியூரேஷன் அப்படிங்கிற பட்சத்துல எத்தன நாள் கோர்ஸ் டியூரேஷன் இருக்கும்? எவ்வளவு நாள் அவங்க ட்ரெய்னிங் ஸோ எடுத்துக்கணும்? எங்க வந்து கோர்ஸ் பண்ணாலுமே இந்த மேக்ஸிமம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் டூ 4 மந்த்ஸ். அந்த 3 மந்த்ஸ்ன்றது இந்த பேசிக் ட்ரெய்னிங். அலாங் வித் தட் அதுல ப்ராஜெக்ட் எல்லாமே வந்துரும். ஸோ பார்க்குறப்ப அதுவுமே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆட் ஆயிடும். ஓகே. நீங்க உங்களோட சைட்ல இருந்து இப்ப இன்டர்வியூ பிரிப்பரேஷன்க்கா இப்ப லாஸ்ட் மினிட் கைடன்ஸ் ஸோ அந்த மாரி குடுக்குறப்போ, ஃபர்தரா வந்து இப்போ இன்டர்வியூ பெட்டரான சேலரிக்கு போணும்னா என்னென்ன மாரி விஷயங்கள்லாம் நாங்க குடுத்துருக்கீங்க? பிளேஸ்மென்ட் கைடன்ஸ் குடுக்குறப்ப பேசிக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்க என்ன ஸ்கில் இருக்கோ, அத அப்கிரேட் பண்றதுக்கான ட்ரெய்னிங்ஸ் தான் நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மேத்தமெட்டிக்கல், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கு அப்டின்னா, நாங்க ஏஎம்எல்ல வந்து ட்ரை பண்ணுவோம். அண்ட் இல்ல ஈஸியா நல்லா லேர்ன் பண்ணிக்கிற பெர்சன் அப்டின்றப்போ நாங்க ஜாவா அந்த மாரி ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எவல்யூஷன்லயே வந்து நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ அவங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு அப்டின்றப்போ, அவங்களோட ட்ரெய்னிங் பீரியடோட டியூரேஷன் கூட குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ ரொம்ப லோவா இருக்கவங்களுக்கு தான் அந்த 3 மந்த்ஸ்ன்றது. மோஸ்ட்லி 100% ஆமா. மூவ் பண்ணிடுவீங்க.
100% மூவ் பண்ணட்டும். யார் வந்தாலுமே. யார் ஓகே. வந்தாலும். ஸோ யாராச்சும் நீங்க வந்து ஒரு ஹெச்ஆர் கன்சல்டன்ட் ஃபர்தரா வந்து நீங்க மூவ் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. ஸோ வேற ஏதாச்சும் ஒரு ஜாப் ஸ்விட்ச் கூட ஃப்ரெஷரா தேடிட்டு இருக்கீங்கனாலுமே கூட, இவங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு கூட உங்களோட மெயில் ஐடி வேணா கூட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பிளஸ் மொபைல் நம்பர்ஸுமே அட்டாச் பண்றேன் உங்க டீமோடது. ஃபர்தரா ரீச் அவுட் பண்ணி கூட நீங்க செக் பண்றதுனாலுமே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்ப பிளேஸ் பண்ற நீங்க மூவ் பண்ற சைடுமே என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ் எல்லாத்துலயும் மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப என்னென்ன மாரி கம்பெனிஸ்ல ஓப்பனிங் போயிட்டு இருக்கு? ஸோ நாங்க இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் 4 கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் எம்என்சி, சிடிஎஸ், டிசிஎஸ், விப்ரோஸ் எல்லா கம்பெனிக்குமே நாங்க வந்து கேண்டிடேட்ஸ் ட்ரெயின் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ஸோ ஃபர்தரா இப்போ அந்த டெக்னாலஜிஸ் அப்படின்னு பார்த்தா என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாமே மூவ் பண்றீங்க? ஸோ இப்போ நாங்க ஃபர்தரா என்னென்ன டெக்னாலஜிஸ் மூவ் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ஜேஎஸ் அண்ட் நோ ஜேஎஸ் டெவலப்பர்ஸ் மூவ் பண்றோம். அண்ட் ஜாவா வித் ரியாக்ட் காம்பினேஷன்ல மூவ் பண்றோம். அண்ட் மெர்ன் டாங்ஸ் படிச்சிருக்கவங்க. அண்ட் ஜாவா ஃபுல் ஸ்டாக், பைத்தான் ஃபுல் ஸ்டாக், ஏஐஎம்எல் டெவலப்பர்ஸ் அண்ட் அலாங் வித் ஐஓஎஸ் டெவலப்பர், சீனியர் ஐஓஎஸ் டெவலப்பர், மெயின் ஃப்ரேம் அண்ட் ஆண்ட்ராய்ட் டெவலப்பர். ஸோ இந்த ஓப்பனிங்ஸ் எல்லாமே நாங்க ஃபில் போயிட்டு இருக்கு. பண்ணிருக்கோம். ஸோ ஆல்ரெடி அவங்கள்ட்ட ஸ்கில் இருக்குன்னா, ஃபர்தரா அவங்க டைரக்ட்டா வந்து உங்கள்ட்ட சப்போர்ட் எடுத்து தே எஸ். கேன் கெட் அவங்க பிளேஸ்ட். இப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து கேப் இருந்தாலும் ஓகே. இல்ல இப்பதான் ஏதாவது கோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளேஸ்மென்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாரி இருந்தாலும் ஓகே. வாட்டெவர் இந்த கேஸஸ் என்ன இருந்தாலுமே அவங்க அப்ளை பண்ணலாம். நீங்க ட்ரெய்னிங் குடுத்து மூவ் எஸ். பண்ணி. ஸோ இப்ப ஜாப் லொகேஷன் வரப்போ ஃபர்தர் என்னென்ன மாரி லொகேஷன்ல பிளேஸ் ஜாப் லொகேஷன்ஸ் வந்து மெயின்லி நாங்க ப்ரிஃபர் பண்றது சென்னை தான். அப்புறம் ஹைபிரிட் மோட் அவைலபிளா இருக்கு. வொர்க் ஃப்ரம் ஹோம்ஸும் அவைலபிளா பண்ணி இருக்கு. குடுத்துட்டுருக்கீங்க. காட் இட். ஸோ இப்ப நீங்க நெறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். நெறைய விஷயங்கள் நீங்களும் சப்போர்ட் குடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்ப இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இப்ப உங்கள்ட்ட வராங்கன்னா, அது எந்த மாரி இருக்கும்? ஸோ மோஸ்ட் ஆஃப் கால்ல பேசுற கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, நேர்ல வரவங்களா இருந்தாலும், அவங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ் என்ன ஃபீ வாங்குறீங்க அப்படின்றது தான் பெரிய டவுட்டாவே இருக்கும். ஸோ நாங்க இந்த மாரி கேண்டிடேட்ஸ் அதாவது ஆல்ரெடி கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக மட்டும் வருவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நாங்க வந்து ப்ரியரா எதுவுமே சார்ஜஸ் பண்றது கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பே ஆஃப்டர் பிளேஸ்மென்ட் மோடு தான். ஸோ அவங்க பிளேஸ் ஆன பிறகு அவங்களோட சேலரீஸ்ல இருந்து ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு பே பண்ற மாரி இருக்குமே தவிர, இனிஷியலா நாங்க எந்த அமௌண்ட்ஸுமே அவங்களுக்கு சார்ஜஸ் பண்றது கிடையாது. ஓகே. சூப்பர் கிரேட். ஸோ ஃபர்தரா ரீச் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாரி டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் குடுத்துருக்கேன். ஸோ ஃபர்தரா அங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அவங்க நம்பரும் இருக்கு. பிளஸ் அவங்களோட மெயில் ஐடி இருக்கு. உங்களோட ரெஸ்யூம் பிளஸ் ஃபர்தரா என்ன மாரி தேடிட்டு இருக்கீங்கிறதையும் டீடைல்டா மெயில் ஷேர் பண்ணுங்க. ஃபர்தரா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.